ஸோ ஃபைனலி என்னோட பேக்கிங் ரூம்க்கு இல்லை என்னோட பேக்கிங் ஹால்க்கு புதுசாக ஒரு ஐட்டம் வந்து ஆட் ஆன் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது என்னோட 4th வென்யூ செட்டப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த வென்யூ பார்த்தீங்கன்னா அவினாசியில் இருக்க 2D ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே தான் நம்ம வென்யூக்காக போயிருந்தோம். ஸோ இந்த வென்யூவில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 விஷயம் வந்து சேஞ்ச் ஆயிருந்தது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆயிருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கேக் ஸ்டாண்டுக்காக அந்த இடத்துல கொடுத்துருந்த அந்த ட்ரம்மு தாங்க. அந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழசாக இருந்தது அண்ட் பெருசாக ஃபோட்டோஸ் எதுவுமே நான் எடுக்க முடியாமல் போயிருந்தது. பட் இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் முடிய போகுதுங்க. மேபி இப்போ வேணால் அந்த இடத்துல வந்து இந்த ட்ரம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கப் கேக்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட பாட்டம் ஆஃப் த கேக்கே அப்படியே மறைஞ்சு போயிருந்துச்சு. ஸோ இந்த 2 விஷயம் வந்து கேக்கில் வந்து சேஞ்ச் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கே நான் சொல்லியிருந்த மாதிரி என்னோட பேக்கிங் ஹால்க்கு வந்து புதுசாக ஒரு ஐட்டம் வந்து ஆட் ஆயிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது பார்த்தீங்கன்னா இந்த கேக் ஸ்பேசரு. ஸோ இந்த கேக்கில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து இந்த கேக் ஸ்பேஸை வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கஸ்டமருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 kg வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க இந்த பேபி பாஸ் தீமில். ஸோ அதே கஸ்டமர் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட செகண்ட் பர்த்டேக்கு கேக் ஸ்பேசர் வந்து எங்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேக்கை வந்து நான் பெஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கேக் லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆஃப்டர் த கேக் கட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அந்த ஸ்பேஸில் வந்து ரிட்டர்ன் கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எப்படி இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கு அமிச்சிட்டு அந்த நெக்ஸ்ட் டே தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஓவராலாக அந்த கேக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எங்கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.